இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சர்வத்தையும் படைத்த தெய்வம், அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இவர் சொல்லுகிறார், இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் நம்மோடு கூட நன்றாக பழகும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் பிறக்கிறது. ஏனென்றால் இவர்கள் நமக்கு இருக்கிறார்கள், இவர்கள் நம்முடைய காரியங்களை நமக்கு உதவி செய்ய உண்டு என்று சொல்லி நாம் நம்புகிறோமே. யோசித்து பாருங்கள், இதையெல்லாம் தாண்டி சர்வத்தையும் படைத்த தெய்வம் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆகவே தான் இயேசு பிறந்த பொழுது ஒரு மகாபெரிய சந்தோஷத்தின் நற்செய்தியை தூதர்கள் அறிவிக்கிறார்கள். ஆம், விண்ணவர் தேவகுமாரன் மனுஷனை விட்டு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வந்து வாசம் பண்ண போகிறார். ஆம், பரலோக ராஜ்யம் சமீபித்து விட்டது. ஆகவே இந்த நாளிலே நம் நடுவிலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினால் இவர் சொல்லியிருக்கிறாரே, இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், எவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான அவனோடு வாசம் பண்ணுவேன் போஜனம் சொன்ன வார்த்தையின்படியே அவர் நம்மோடு கூட வாழுகிறார், நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறார். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.